இது பிடிக்கரணை குழம்பு. இன்றைக்கி நான் வச்சது பிடிக்கரணை குழம்பு. இது மீன் குழம்பு வைக்கிற மாதிரியே வைக்க வேண்டியது தான், வேறு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனால் இது பழசாக இருந்தால் தான் பரவாயில்லை, புதுசாக இருந்தால் சமைக்கக்கூடாது. ஏன்னா வியாபாரிங்கெல்லாம் கூட இதை அறுவடை பண்ணினதோடையே இதை எடுத்து பரணி மேலே வச்சுருவாங்க, உடனே சமைக்க மாட்டாங்க. இது ஒரு நாக்கில் நமைப்பு வரும். ஆனால் இது மருத்துவ குணம் உள்ளது. இந்த மாதிரி சமையல்லாம் ஹோட்டல்லையும் கிடைக்காது, நம்மளுக்கு அதிகமாக ஹோட்டலுங்கள் இதெல்லாம் கிடைக்காது. வீடுங்களில் தான் நம்ம சமைச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அதனால் வீணான சமைக்கிற மாதிரியே சமைக்கணும். ஆனால் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் புளியும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு 2 விசில், பாதி வேக வச்சா போதும். முழுசாக வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பாதி வேக வச்சிங்கனாலே உங்களுக்கு போதுமானது. குழந்தைங்க பிரியமாக சாப்பிடுவாங்க. அதை மீன் போடுற மாதிரி, மீன் போடுற மாதிரி நம்ம எல்லாம் தேங்காய் எல்லாம் ஊற்றி வதக்கிட்டு அது புளிக்குழம்புல புளியை கரைச்சி ஊற்றி இதை போட வேண்டியதுதான். இது ரொம்ப ஈஸி. மறக்காமல் புளியும் மஞ்சத்தூளும் போட்டு முதல்ல 2 விசில் வேக வச்சுட்டு அதுக்கு பிறகு அதை கிழங்க தோல் உரிச்சிட்டு சமைக்கணும். நீங்கள் அவ்வளோதான். இதில் பலனெல்லாம் குழந்தைங்களுக்கு காய்கடையிலெல்லாம் பார்த்தா என்னண்டே தெரியாது. எனக்கே இவ்வளோ நாளாக தெரியாது அந்தளவுக்குன்றதுனால இது ஸ்கூல்லலாம் ஜாஸ்தி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் தான் இதை நம்ம கற்றுக் கொடுக்கணும். இந்த கட்டாளி அஃபலி லீவெல்லாம் வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி சமயத்தில் குழந்தைங்களோட சமைக்கும்போது சின்ன குழந்தைங்களுக்கு ஊட்டி விடலாம். கதையாக சொல்லும்போது இப்படி சாப்பிட்டா உனக்கு நல்ல ஞாபக சக்தி வரும், நிறையா கண் பார்வை வரும், இந்த மாதிரி உடம்புக்கு நல்லது, சீக்கிரம் வளருவேன், பெரியவனாக போவேன், ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன், இந்த மாதிரிலாம் இதுங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி கதையாக சொல்லி அதோட உண்மையான பலன் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த பிரகாரம் நீங்கள் சொன்னீங்கன்னா குழந்தைங்களும் எதிர்காலத்தில் பிரியமாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரியான வகைகளெல்லாம் இப்போது குழந்தைங்களுக்கு தெரியாமலே போயிடுச்சு. இஞ்சி போனால் கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, இந்த பீட்ரூட்டு, கேரட்டு, காலிஃப்ளவர், இது மட்டும்தான் குழந்தைங்களுக்கு காயாகவே தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் சமைக்கிறதுக்கு வருதுன்னு எனக்கு உங்களுக்கு தெரியவே இல்லை. அதனால் தயவு செஞ்சு வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸு லீவ் டேஸில் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிடும்போது இதோட விவரங்களையும் சொல்லி நிறையா சாப்பிடுன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் மறுபடியும் ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்து விட்டாலும் ஸ்கூல் டைம்லேயும் பிள்ளைங்க கீழே தூக்கி போடாமல் பிரியமாக சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு இயற்கை மூலிகைகள் வளரக்கூடிய இயற்கை உணவு வகைகள் கிடைக்கும். ஹோட்டல்லே வாங்கி சாப்பிட்டவர்களுக்கு கூட வெளியூர்லேருந்து வருவாங்க, லீவ் டேஸில் ஹாஸ்டலில் இருந்துட்டு பிள்ளைங்க வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சத்தானதை ஆக்கி கொடுங்க. நம்ம இயற்கையை பாதுகாப்போம், நல்ல சத்தான உணவுகளை சாப்பிடுவோம், நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம். ஹெல்த்தி ஃபுட்டு, ஹாப்பி லைஃப். அறிவோம் மன நிம்மதி. அன்றாட வாழ்வில் மன நிம்மதி பெறுவது எப்படி? How to get peace of mind in happy life and experience. இது மாதிரி எஜுகேஷன் அப்படின்னா இது உலகக்கல்வி எஜுகேஷன். இது நான் போடுற சேனல்லாம் எஜுகேஷனில் வரும். ஆனால் இது ஏட்டுக்கல்வி மட்டுமல்ல, இது அனுபவ கல்வியாக வருது. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நல்லா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நல்லபடியாக சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.